ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நூலோவியம் ஆரி டிசைனர்ஸ். இன்றைக்கி நம்ம பீகாக் ஆரி ஒர்க் டிசைன் தான் ஒன்று பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்னென்ன ஸ்டிச் யூஸ் பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பாடி போர்ஷனில் பீகாக்கோட பாடி போர்ஷனில் ஃபுல்லாக ஜர்தோசி வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். யூஸ் பண்ணுறது அயன் நீடிலில் நார்மல் ஸ்வியிங் த்ரெட் வச்சு தான் ஸ்டிச் பண்ணுறேன். எப்போயுமே ஜர்தோசி ஸ்டிச் பண்ணும்போது நீடில் 90 டிகிரியில் ஹேண்டில் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ரொட்டேட் பண்ணி எடுங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸ்டிச் பண்ணுறது. இப்போ நீங்கள் ஆரி நீடிலில் ஸ்டிச் பண்ண தெரியலேனா நார்மல் நீடிலில் ஸ்டிச் பண்ணுங்கள். இதே மெத்தட் மாதிரி தான் இருக்கும். அதுவும் இதே மாதிரி பாடி போர்ஷன் ஃபுல்லாக போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம சுற்றிலும் ஜர்தோசி கொடுத்தோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அதை சுற்றிலும் நம்ம செயின் ஸ்டிச் கொடுத்துட்ருக்கேன். நீடில் நம்பர் 14 நீடில் யூஸ் பண்ணுறேன் துளிப்பில். இது நம்ம கலர் ஜரி விற்கும்ல ஃப்ரெண்ட்ஸ், நான் அந்த கலர் ஜரி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். டார்க் ப்ளூ கலர் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், ராமர் ப்ளூ கலர். இதே மாதிரியே ஃபுல்லாக கொடுத்து கம்ப்ளீட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 2 சைடும் ஜர்தோசி 2 சைட்லேயும் கம்ப்ளீட் பண்ண பிறகு மேலே இப்போ மேலே மயிலோட மேலே போர்ஷன் இருக்கும்ல ஃப்ரெண்ட்ஸ், ஹெட் போர்ஷனில் அங்கே கர்தானா பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். எல்லோ கலர் பீட்ஸு சென்டரில் 3 பீட் வர மாதிரியும் சைடில் 2 பீடும், அதுக்கப்புறம் சிங்கிள் பீட் வர மாதிரி ஸ்டிச் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு சைடு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்த சைடும் இதே மாதிரியே கம்ப்ளீட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு கண்ணுக்கு ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு பேர்ல் பீட், ஹாஃப் பேர்ல் பீடு ஒட்டியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு கழுத்து போர்ஷனில் நம்பர் சைஸ் நம்பர் 4 பீட் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அந்த சைஸ்லேருந்து சுகர் பீட்ஸ் வர மாதிரி ஸ்டிச் பண்ண போகிறேன். 4 3 2 1ட்டு வரிசலாக பெருசுலேருந்து சின்ன பீட் வர மாதிரி ஸ்டிச் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தெரியுதா? இப்படி தான் பெருசுலேருந்து சின்ன பீடு வர மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அதோட இது கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு நான் செயின் ஸ்டிச் கொடுத்துட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஜரியில் நெருக்கமாக கரெக்டாக அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி நம்ம நெருக்கமாக கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நீடில் நம்பர் 14 நீடில் யூஸ் பண்ணுறேன். A1 மம்தா ஜரி தான் யூஸ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எப்படி போடுறேன்ட்டு. நல்லா நெருக்கமாக இந்த ஷேப்க்கு ஃபஸ்ட்டு அவுட்டர் லைன் போட்டுட்டு அப்புறமா ஃபில் பண்ணுறேன் உள்ளே. உங்களுக்கு எப்பயுமே ஒரு அவுட்டர் லைன் போட்டிங்கன்னா உங்களுக்கு வசதியாக இருக்கும் அந்த ஷேப்புக்குள்ளே ஃபில் பண்ண. அதனால் எப்பயுமே எந்த டிசைன் பண்ணாலும் ஒரு அவுட்டர் லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எண்ட் நாட் பண்ணிட்டா முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம கீழே ஒர்க் பண்ண போகிறோம் தோகை போர்ஷனுக்கு. அதுலேயும் பாருங்கள், நான் சொன்னேன்னா அவுட்டர் லைன் ஃபஸ்ட்டு அவுட்டர் லைன் போட்டுருங்க, அதுக்கப்புறம் நம்ம உள்ளே ஒர்க் பண்ணிக்கலாம். இதுக்கும் நான் நம்பர் 14 நீடில் தான் யூஸ் பண்ணுறேன். ஜரி A1 மம்தா ஜரி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். செயின் ஸ்டிச் போடும்போது நல்லா நெருக்கமாக போடுங்க, நீட்டாக ஃபினிஷிங் கிடைக்கும். இதே மாதிரியே ஃபுல் தோகையும் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கம்ப்ளீட் பண்ண பிறகு காமிக்கிறேன். கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் லோடிங் பண்ண போகிறேன். அதுக்காக உள்ளே ஒரு ஜர்தோசி வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அது மேலே நம்ம நார்மல் ஸ்வியிங் த்ரெட்டை வச்சு நான் எப்போ பீட்ஸ் லோடிங் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு சென்டர்லேருந்து த்ரெட்டை எடுத்துகிட்டு நம்ம பீட்ஸ் எப்பயும் லோடிங் பண்ணுற மாதிரி பீட்ஸ் போட்டுக்கோங்க. அது சைஸ்க்கு ஏற்ற மாதிரி பீட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஷார்ட் ஸ்டிச் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். போட்டுட்டு சைடில் திருப்பியும் ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ மேலே போய் ஒரு லாங் ஸ்டிச் பண்ணுறோம். பண்ணிவிட்டு ஒரு ஷார்ட் ஸ்டிச்
அந்த ஷார்ட் ஸ்டிச் எதுக்கு போடுறோன்னா அது லாக் மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிரிஞ்சு வராது. நெக்ஸ்ட் அதே மாதிரி தான், ஆனால் வந்து பீட்ஸ் கவுண்டிங் வந்து உங்களுக்கு கம்மியாயிட்டே வரும். ஏன்னா அந்த ஷேப்க்கு தகுந்த மாதிரி நம்ம பீட்ஸ் வந்து கம்மியாகிக்கிட்டே வரணும். சென்டரில் வந்து நம்ம ஒரு 8 பீட்ஸ் எடுத்தோன்னா இங்கே சைடில் வந்து ஒரு 7 பீட்ஸு 6 பீட்ஸ் தான் வரும். அதே மாதிரியே இந்த சைடு ஃபுல்லாக ஒரு சைடு கம்ப்ளீட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நாட் பண்ணிவிட்டு அடுத்த சைடு வந்து இதே மாதிரியே ஒர்க் பண்ண போகிறோம். நீங்கள் அந்த கீழே வச்ச ஜர்தூசினால் நல்லா உங்களுக்கு எம்போஸ்ட் எஃபெக்ட் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஜர்தூசி வச்சு ஒர்க் பண்ணிங்கன்னா நீட்டாக இருக்கும். லோடிங் வந்து சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பார்க்க. இப்போ ஒன் சைடு வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எண்ட் நாட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரியே இந்த சைட்லேருந்து த்ரெட் எடுத்து ஒர்க் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஷேப்லாம் ஒர்க் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து சென்டர்லேருந்து எடுத்து ஒர்க் பண்ணிங்கன்னா நீட் ஃபினிஷிங் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் சென்டர்லேருந்து எடுத்து ஒர்க் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து சுகர் பீட்ஸ் வச்சு லோடிங் பண்ணுறேன்ல ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அதுக்கு பதிலாக கட் பீட்ஸ் வச்சு லோடிங் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஜர்தூசி வச்சு லோடிங் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் வந்து ஒன்றில் வந்து சுகர் பீட்ஸ் வச்சு லோடிங் பண்ணிவிட்டு இன்னொன்றுத்தில் ஜர்தூசி வச்சு லோடிங் பண்ணலாம். அதுவும் அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து நம்ம இதே மாதிரி ஃபுல்லாக இருக்கிற எல்லா தொகையும் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்னு டிசைன் ஃபினிஷிங்கு லோடிங்கு. நான் சொன்ன மாதிரி செய்யுங்க. ஃபஸ்ட்டு சென்டர்லேருந்து எடுத்து ஒன் சைட் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து அடுத்த சைடு ஒர்க் பண்ணுங்கள். நீட்டாக ஃபினிஷிங் கிடைக்கும் உங்களுக்கு. இதே மாதிரியே ஃபுல் தொகையும் கம்ப்ளீட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். அடுத்தது என்ன ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து மேலே இருக்கிற நம்ம தோகை போர்ஷனில் வந்து நம்ம ஜர்தூசி வச்சு நம்ம ஃபுல்லாக வந்து அதோட அவுட்டர் லைன் போட்டோம்ல ஃப்ரெண்ட்ஸ், ஜரி வச்சு ஜர்தூசிக்கு அதே கலர் ஷேடு தான் எடுத்திருக்கேன் ஜரி த்ரெட்டு. அதை வந்து நம்ம ஃபுல்லாக அந்த தோகை ஃபுல்லாக செயின் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ண போகிறோம். நீடில் வந்து நம்பர் 14 நீடில் தான் யூஸ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு அவுட்டர் லைன் போட்டுட்டு அதுக்குள்ளே நல்லா நெருக்கமாக கொடுத்து ஸ்டிச் பண்ண போகிறோம் செயின் ஸ்டிச்சு. நம்ம அந்த கிளாத் வந்து தெரியக்கூடாது. நம்ம இப்போ ஒர்க் பண்ணுற கிளாத்தே வெளில தெரியாத அளவு நம்ம நல்லா நெருக்கமாக ஃபஸ்ட்டு ஸ்டிச் போட்டிருக்கோம்ல ஃபஸ்ட் லைன் ஸ்டிச்சு அதை ஒட்டியே நம்ம திருப்பி ஸ்டிச் பண்ணுறோம் செயின் ஸ்டிச்சு. தெரியுதா எவ்வளோ நெருக்கமாக கிட்டக்க போட்டு கம்ப்ளீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக அப்படி தான் போடுறேன். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக ஃபினிஷிங் கிடைக்கிதுன்ட்டு. நம்ம இந்த கிளாத் ஒர்க் பண்ணுற கிளாத் கலரே வெளியில் தெரியக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அந்தளவு நல்லா நெருக்கமாக நம்ம ஸ்டிச் போட்டு நீட்டாக கம்ப்ளீட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து அந்த கீழே இருக்கிற தோகை போர்ஷனில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு சென்டரில் ஃபுல்லாக ஃபிட்டிங் குந்தன் வந்து ரவுண்ட் கலர் வந்து ஒட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு ட்ரை ஆன பிறகு நம்ம ஒரு பேர்ல் பீடும் ஒரு சுகர் பீடும் வர மாதிரி ஸ்டிச் பண்ண போகிறோம். ஹேங் ஆகிற மாதிரி ஸ்டிச் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு சென்டரில் ஸ்டிச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஒன் சைடு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுங்க. கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்தது அதர் சைடு ஒர்க் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். எப்பயும் போல் லாங் ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு ஷார்ட் ஸ்டிச் பண்ணிவிட்டு பேர்ல் பீடும் சுகர் பீடும் போட்டுட்டு ஒரு ஸ்டிச் பண்ணி எண்ட் நாட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு அந்த சைடு. அடுத்தது இதே மாதிரியே இந்த சைடு ஒர்க் பண்ணுங்கள். இந்த சைடும் கம்ப்ளீட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு.
கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து கீழே வந்து ப்ளூ கலர் குந்தன் ஒட்டலான் இருக்கேன். இன்கம்ப்ளீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கா, அதனால சின்னதாக ப்ளூ கலர் குந்தன் 3 ஒட்டி பார்ப்போம். நல்லா இருந்துச்சுன்னா நம்ம ஃபுல்லாக ஒட்டலாம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா தோகைக்கும் நல்லா இருக்குது. நம்ம ஃபுல்லாக ஒட்டிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இதே மாதிரியே. இந்த டிசைனு தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அப்படியே நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக ஃபினிஷிங் கிடச்சிருக்குன்ட்டு. நம்ம லோடிங் பண்ணோம்ல தோகை போர்ஷன் ஃபுல்லாக, அது எல்லாமே உங்களுக்கு பர்ஃபெக்டாக ஃபினிஷிங் கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி ப்ளூ கலர் குந்தன் வந்து சின்ன குந்தன் ஒட்டினது உங்களுக்கு டிசைன் ஃபுல்லாக ஹைலைட் பண்ணி காமிக்குது. இந்த டிசைன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் சொல்கிற சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்திங்கனாலே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிசைனை நம்ம ஆரி ஒர்க்கில் எப்படி க்ரியேட் பண்ணலான்னு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிசைன் உங்களுக்கு எக்ஸாக்டாக நான் அதே மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கேனா இல்லை அதோட பெட்டராக க்ரியேட் பண்ணியிருக்கேனான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டிசைனுக்கு நீங்கள் அவுட் ஆஃப் 10ல் நீங்கள் எவ்வளோ கொடுப்பீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வந்து க்ரியேட்டிவான டிசைனில் பார்க்கலாம். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.